அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு என்று சில அதிசயங்கள் என்று அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் ஒரு பக்கம். ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடிய அதிசயங்கள் யாவுமே மனுஷனுடைய கற்பனைக்கு எட்ட முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். அப்போ அவருடைய பெயரே அதிசயம். அப்போ அவர் அதிசயங்களை செய்கிறார். ஆகவே அவருடைய பெயரே அதிசயம் என்ற நாமத்தை உடையவர். ஆக இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தூது, நாம் பலவிதமான கேள்விகளோடு எழும்புகிறோம். இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்? நான் தனித்து இருக்கிறேனே, எனக்கு எப்படி இந்த காரியம் செய்ய முடியும்? எனக்கு எப்படி வெற்றியாக இந்த காரியம் மாறும் எனக்கு என்று உங்களை நீங்களே ஒரு விதத்தில் எடை போட்டு ஒரு வரைபடம் போட்டு அந்த வரைபடத்துக்குள்ளாக நின்று கொண்டு இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இவையெல்லாம் உங்களுடைய சுய பலத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆகவே அந்த சுய பலத்தை வைத்து பார்க்கிற போது அந்த குறிப்பிட்ட காரியம் ஒரு அதிசயமானதுன்னு வைங்களேன், அது நடக்காது என்று தான் அர்த்தமாக மாறுகிறது. ஆனால் இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலே இந்த காரியம் நடக்கவே நடக்காது என்று நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் சொல்லி முடித்த விஷயம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அதுதான் உங்களுக்கு அது அதிசயமாக தோணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறக்கூடிய காரியம் என்னென்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன், அதனால் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் மனித பார்வையிலே மிக மிக அபூர்வமாக, அடையாளமாக, அற்புதமாக, அதிசயமாக இருக்கும். என் வாழ்க்கையில் அதிசயம் என்றதான காரியம் ஏதோ ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டது அல்ல. அதிசயம் என் வாழ்வில் எண்ணற்றது. அதனால் என்னால் செய்ய முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து யோசித்து முடிவு தெரியாமல் இருக்கல, அந்த விஷயத்தில் உனக்கு நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, விவரிக்கவே முடியாத காரியம் என்று சொல்லலாம். அந்த விஷயத்திலையும் நான் உனக்கு ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை என்னால் செய்ய முடியும் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இன்றைய தூதினுடைய வெளிச்சமே அதுதான். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது நடக்கும், நடக்காமல் போகாது. ஒரு ஒரு பிரம்மாண்டமான, பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்படி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே எந்த விஷயத்தை குறித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க, அந்த விஷயத்தில் ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். ஆகவே தான் அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கலங்காமல் தைரியமாக இருங்க. என்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை, தைரியத்தை கொடுத்து இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசுகிறார். ஆகவே பயப்படாதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் காரியம் கைகூடி வரும், அற்புதம் நடக்கும். முடியாது என்று மனிதர்களால் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் முடித்து காட்டுகிற ஒரு அதிசயத்தை செய்கிற தெய்வத்தை நம்பியிருக்கிறீர்கள். ஆகவே அது நடக்கும். நிச்சயமாக நீங்கள் வென்று காண்பிப்பீர்கள் அவருடைய நாமத்தினால். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் மனுஷனால் முடியாதது என்று வரும்போது அது நடந்துருச்சுன்னா அதிசயம் என்று சொல்லுவாங்கப்பா. அப்படிப்பட்ட பல அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செஞ்சுருக்கிறீங்க, இப்பொழுதும் நீர் வாக்கு பண்ணுகிறீர். ஆகவே அப்படிப்பட்ட அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து எங்களை சந்தோஷத்துக்குள்ளாக்குறீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அதிசயம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, காரியத்தில் ஒரு வெற்றி கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் அதிசயத்தை செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. காத்திருங்கள். நீங்கள் கலிகூற போகிறீங்க. நன்றி.